டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வெல்வோம். டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பொருந்தும் இணையை காண்க. ஆப்ஷன் ஏ கரி, குதிரை. ஆப்ஷன் பி அறுவர், காலன். ஆப்ஷன் சி பிலம், மலைக்குகை. ஆப்ஷன் டி மரளி, புதர். சரியான விடை ஆப்ஷன் சி பிலம், மலைக்குகை. அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை காண்க. ஆப்ஷன் ஏ பி, ஐ, சி, மற்று, டி, மா. சரியான விடை ஆப்ஷன் டி மா. அடுத்த கொஸ்டின், குடந்தை டேஷ் என்பதன் மருவு. ஆப்ஷன் ஏ குடகு. ஆப்ஷன் பி கும்பை. ஆப்ஷன் சி கும்பகோணம். ஆப்ஷன் டி குளித்தலை. சரியான விடை ஆப்ஷன் சி கும்பகோணம். அடுத்த கொஸ்டின், கான்வர்சேஷன் என்பது. ஆப்ஷன் ஏ உரையாடல். ஆப்ஷன் பி கலந்துரையாடல். ஆப்ஷன் சி பேசுதல். ஆப்ஷன் டி கூடி பேசுதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ உரையாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் தோலால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ ஒயிலாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் பி ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி ஒயிலாட்டத்தில் எவ்வாறான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி ஒயிலாட்டத்தில் எதற்கான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மாணவன் மனம் திருத்தினான். ஆப்ஷன் பி மாணவன் மனம் திருந்தினான். ஆப்ஷன் சி மாணவன் மனம் திருந்தினானா. ஆப்ஷன் டி மாணவன் மனம் திருந்தச் செய்தான். சரியான விடை ஆப்ஷன் பி மாணவன் மனம் திருந்தினான். அடுத்த கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ உடன்பாட்டு வாக்கியம். ஆப்ஷன் பி தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் டி செயபாட்டு வினை வாக்கியம். சரியான விடை ஆப்ஷன் டி செயபாட்டு வினை வாக்கியம். அடுத்த கொஸ்டின், வலுவற்ற தொடர் எது. ஆப்ஷன் ஏ அதை செய்தது நான் அன்று. ஆப்ஷன் பி அதை செய்தது நான் அல்ல. ஆப்ஷன் சி அதை செய்தது நான் அல்லேன். ஆப்ஷன் டி அதை செய்தது நான் அல்லை. சரியான விடை ஆப்ஷன் சி அதை செய்தது நான் அல்லேன். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது. ஆப்ஷன் பி பாவலரேறு யார். ஆப்ஷன் சி ஏன் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். சரியான விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின், வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக. ஆப்ஷன் ஏ வந்தவர். ஆப்ஷன் பி வந்தான். ஆப்ஷன் சி வருதல். ஆப்ஷன் டி வந்த. சரியான விடை ஆப்ஷன் ஏ வந்தவர். அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள். ஆப்ஷன் பி
மணிபல்லவ தீவிற்கு சென்றால் மணிமேகலை. ஆப்ஷன் சி மணிமேகலை சென்றால் மணிபல்லவ தீவிற்கு. ஆப்ஷன் டி பல்லவ தீவிற்கு மணிமேகலை சென்றாள். சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள். அடுத்த கொஸ்டின் அழை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. ஆப்ஷன் ஏ அழைத்த, ஆப்ஷன் பி அழைத்து, ஆப்ஷன் சி அழைத்தல், ஆப்ஷன் டி அழைத்தான். சரியான விடை ஆப்ஷன் சி அழைத்தல். அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ முளையிலேயே விளையும் தெரியும் பயிர். ஆப்ஷன் பி விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆப்ஷன் சி பயிர் விளையும் முளையிலே தெரியும். ஆப்ஷன் டி முளையிலே தெரியும் விளையும் பயிர். சரியான விடை ஆப்ஷன் பி விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ ஒலி நீங்கு, ஒலி வெளிச்சம், ஆப்ஷன் சி ஒளி சீற்றம், டி கழி சத்தம். சரியான விடை ஆப்ஷன் பி ஒலி வெளிச்சம். அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. பெரு. ஆப்ஷன் ஏ பெற்று, ஆப்ஷன் பி பெற்றவன், ஆப்ஷன் சி பெறுதல், ஆப்ஷன் டி பெற்றான். சரியான விடை ஆப்ஷன் ஏ பெற்று. வருக வேர்ச்சொல்லை தருக. ஆப்ஷன் ஏ வரு, ஆப்ஷன் பி வருதல், ஆப்ஷன் சி வா, ஆப்ஷன் டி வந்த. சரியான விடை ஆப்ஷன் சி வா. அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 1 நேர் விடை ஆடுவேன். 2 உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும். 3 ஏவல் விடை நீயே செய். ஆப்ஷன் 4 சுட்டு விடை தலை வலிக்கிறது. சரியான விடை 1 3, அதாவது நேர்விடை ஆடுவேன், ஏவல் விடை நீயே செய். அடுத்த கொஸ்டின் தொட்டு வேர்ச்சொல்லை தருக. ஆப்ஷன் ஏ தொன், பி ஓடு, சி தொட்டு, டி தொடு. சரியான விடை ஆப்ஷன் டி தொடு. அடுத்த கொஸ்டின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பயின்றால். ஆப்ஷன் ஏ பயின்று, பி பயின்ற, சி பயில், டி பயில. சரியான விடை ஆப்ஷன் சி பயில். அடுத்த கொஸ்டின் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது டேஷ் விடையாகும். ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் விடை, ஆப்ஷன் பி நேர் விடை, ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை, ஆப்ஷன் டி இனமொழி விடை. சரியான விடை ஆப்ஷன் சி உருவது கூறல் விடை. அடுத்த கொஸ்டின் தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் தேர்க. ஆப்ஷன் ஏ வடு, பி மூசு, சி கவ்வை, டி தாறு. சரியான விடை ஆப்ஷன் டி தாறு. அடுத்த கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கூரை கூரை. ஆப்ஷன் ஏ வீட்டின் கூரை விரும்பு, ஆப்ஷன் பி வீட்டின் கூரை புடவை, ஆப்ஷன் சி வீட்டின் மேல் நண்டு, ஆப்ஷன் டி வீட்டின் மேல் மதிப்பு. சரியான விடை ஆப்ஷன் பி வீட்டின் கூரை புடவை. அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
கடி. ஆப்ஷன் ஏ உலகம் பார்த்தல். ஆப்ஷன் பி காவல் விரைவாக. ஆப்ஷன் சி காற்று கவனித்தல். ஆப்ஷன் டி விரைவாக மெதுவாக. சரியான விடை ஆப்ஷன் பி காவல் விரைவாக. அடுத்த கொஸ்டின், குரங்கு குரங்கு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஆப்ஷன் ஏ வானரம் வளைவு. ஆப்ஷன் பி வானரம் தொடை. ஆப்ஷன் சி விலங்கு வானரம். ஆப்ஷன் டி விலங்கு வளைவு. சரியான விடை ஆப்ஷன் பி வானரம் தொடை. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ இ காமர்ஸ் மின்னணு மயம். ஆப்ஷன் பி ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம். ஆப்ஷன் சி டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. ஆப்ஷன் டி டிஜிட்டல் இணையதள வணிகம். சரியான விடை ஆப்ஷன் சி டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. ரிவைவலிசம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஆப்ஷன் ஏ மறுமலர்ச்சி. ஆப்ஷன் பி காப்புரிமை. ஆப்ஷன் சி நம்பிக்கை. ஆப்ஷன் டி மீட்டுருவாக்கம். சரியான விடை ஆப்ஷன் டி மீட்டுருவாக்கம். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. டெம்பஸ்ட். ஆப்ஷன் ஏ புயல். ஆப்ஷன் பி சூறாவளி. ஆப்ஷன் சி நிலக்காற்று. ஆப்ஷன் டி பெருங்காற்று. சரியான விடை ஆப்ஷன் டி பெருங்காற்று. அடுத்த கொஸ்டின், தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது கண்டறிக. ஆப்ஷன் ஏ தமிழ். பி மலையாளம். சி தெலுங்கு. டி கன்னடம். சரியான விடை ஆப்ஷன் சி தெலுங்கு. தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.